வணக்கம், துரை கிச்சன். இந்த டியூப் கூடைக்கு எப்படி நம்ம கைப்பிடி போடுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து உள் ஒயர் இல்லாமல் நான் வந்து மேல் ஒயரை வச்சு தான் வந்து கைப்பிடி போட போகிறேன். இது வந்து கூடை சின்னதாக இருக்கிறதுனால வெயிட் வந்து நம்ம அவ்வளோ போட மாட்டோம். அதனால் வந்து இந்த மாதிரி போட்டாலே இதுக்கு போதும், கொஞ்சம் நல்ல லைஃப் வரும். 8.25 அடி வந்து நம்ம வந்து இந்த ஒயர் வந்து கட் பண்ணிக்கலாம். 8.25 அடியில் 2 கலர் வந்து நான் அதில் மிக்ஸ் பண்ணி போட போகிறேன். அதனால் வந்து 8.25 அடியில் 2 ஒயரு கட் பண்ணிக்கலாம். ப்ளூவில் 2, க்ரீனில் 2. இப்போ இந்த மாதிரி அளக்கிறப்ப நம்ம நல்லா அழுத்தி பிடிச்சி இந்த ஒயர் வந்து இழுத்தா தான் வந்து அளவு மாறாமல் இருக்கும். இப்போ இதை கட் பண்ணிக்கலாம். 2 ஒயர் கட் பண்ணிட்டோம். இதே அளவு க்ரீன் வந்து 2 ஒயர் கட் பண்ணிக்கலாம். இப்போ 4 ஒயர் இருக்குது. இதில் 2 ஒயரு, ப்ளூவில் ஒரு ஒயரும் க்ரீனில் ஒரு ஒயரும் நம்ம வந்து தனித்தனியாக பிரித்து வச்சுக்கலாம். இப்போ அடிப்பகுதி வந்து 6 ஒயரு, 6 வந்து பாக்ஸ் நாட்டு, 6 பாக்ஸ் நாட்டை கவுண்ட் பண்ணி அந்த 6லேருந்து 2 பூ சந்தில் பாருங்கள் இதே மாதிரி உள்ளே விட்டு க்ரீன் 2 ஒரு பக்கமும் க்ரீன் 2 ஒரு பக்கம், நம்ம எந்த பக்கம்னாலும் நம்ம விருப்பத்தில் எடுத்துக்கலாம். அதே மாதிரி ப்ளூ 2 ஒரே பக்கம். இப்போ பாருங்கள், அந்த 2 க்ரீன் சந்தில் ப்ளூ கொண்டு வரணும். அதே 2 ப்ளூ சந்தில் அந்த க்ரீன் ஒயர் மேலே இருக்கிற ஒயரை வந்து அடியில் கொண்டு வந்து ப்ளூவில் நடுவில் உள்ளே விட்டு மறுபடியும் அடுத்த பக்கம் நம்ம ஆப்போசிட் சைடில் வந்து ஒயர் வந்து நம்ம உள்ளே விட்டு வெளியே இழுக்கணும். இதை கவனித்தாவே தெரியும். அடுத்தது பாருங்கள், அப்படியே ஆப்போசிட் சைடில் அப்படியே நம்ம நல்லா வந்து நம்ம ஜடை பின்னுற மாதிரி பின்னிட்டு வரலாம். போடுறப்ப நல்லா அந்த ஆள்காட்டி விரலும் பெரு விரலும் வச்சு நல்லா அழுத்தி பிடிச்சிக்கணும். நம்ம லூஸாக போட்டோமா கைப்பிடி வந்து லூஸாக வரும், நம்ம வெயிட் தூக்குறப்ப அப்படியே இழுத்துக்கிட்டு இருக்கும். அதனால் வந்து நம்ம போடுறப்பயே நல்லா அந்த ஆள்காட்டி விரலையும் பெரு விரலையும் வச்சு நல்லா அழுத்தி பிடிச்சிக்கணும். அழுத்தி பிடிச்சி தான் பின்னிட்டு வரணும். கீழே வந்து அப்படியே பின்னிட்டு வர மாதிரி தான் இருக்கும். அதை நம்ம ஈஸியாக எடுத்து விட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சம் போட்ட பிறகு உடனே அப்படியே அந்த முறுக்கிட்டு இருக்கிறத வந்து நம்ம எடுத்து விட்டுக்கிட்டு மேலே அப்படியே பின்னிட்டு வரலாம். இப்போ இந்த மாதிரி 2 பக்கம் நம்ம ஒவ்வொரு கலராக பிரித்து வர்றப்போ இந்த மாதிரி டாட்ஸு அந்த டிசைன் வரும். இப்போ க்ரீன் 2 ஒரே பக்கமும் ப்ளூ 2 ஒரே பக்கமும் அந்த மாதிரி நம்ம பிரித்து போகிறப்ப இந்த மாதிரி டிசைன் வந்து வரும். அதுவே 2 நம்ம கலந்து வர மாதிரி இருக்கணும் அப்படின்னா வந்து ப்ளூவும் க்ரீனும் வந்து ஒரு பக்கமும் 2 மாற்றி மாற்றி விட்டுக்கலாம். அந்த மாதிரி ஒரு டிசைன் வரும். ஆனால் பின்னல் வந்து இதே பின்னல் தான். இந்த டிசைன் வந்து டாட்ஸ் டிசைன் வரணும் அப்படின்னா இந்த மாதிரி 2 கலரும் ஒரே பக்கம் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். 2 கலந்து வரணுன்னா 2 மாற்றி மாற்றி விட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் போட்டுட்டோம். லாஸ்ட்டில் வந்து பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்காக ஒரு முடிச்சு போட்டுக்கலாம். இது வந்து அப்படியே பாருங்கள், அடுத்தது நல்லா பிரிஞ்சு போகாமல் முடிச்சு போட்டுட்டு இப்போ நம்ம முன்னாடி எப்படி 6 பாக்ஸ் நாட்டு நம்ம கவுண்ட் பண்ணி நம்ம வந்து இந்த மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணோமோ அதே மாதிரி அடுத்த சைடும் அதுலேருந்து நேராக அப்படியே மேலே கொண்டு வந்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம டபுள் கைப்பிடியாக போடுறப்ப இதே மாதிரி பூலையும் பாருங்கள், அந்த 2 ஒயரு 2 பூவுக்கு 2 பூ விட்டுட்டு ஃபஸ்ட்டு நம்ம எங்கே ஆரம்பித்தோமோ அதுலேருந்து 3ஆவது பூவினுடைய சந்தில் உள்ளே விட்டு நம்ம வெளியே இழுத்துக்கலாம். வெளியே இழுத்து அதே மாதிரி நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ணோமோ அங்கே அந்த ஒயர் பக்கத்துலேயே, அந்த கைப்பிடி பக்கத்துலேயே இந்த ஒயரையும் உள்ளே விட்டு நல்லா முடித்து வந்து பிரிஞ்சு வரா மாதிரி முடிச்சு போட்டுக்கலாம். அப்படியே இழுத்துக்கலாம். இழுத்து 2 கைப்பிடியும் ஒரே அளவில் இருக்கணும். இந்த மாதிரி நம்ம கைப்பிடி போடுறப்ப 2 பக்கம் இப்போ ஃபஸ்ட்டு முறை நம்ம ஒரு பக்கமாக போட்டு அதை சரி பண்ணிட்டோம். அடுத்த முறை நம்ம போடுறப்ப அடுத்த ஆப்போசிட்டில் போடுறப்ப சரியாக வரணுன்னா ஒன்று நம்ம மெஷர்மெண்ட்டில் வந்து நம்ம ஒரு இன்ச்சு டேப் வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம்.
இல்லைன்னா இந்த ஒயரே வந்து நம்ம ஒயரு ஒன்று எடுத்து ஃபஸ்ட்டு ஒத்தையாக போட்டோம் இல்லைங்களா, அப்போ வந்து நல்லா லென்த்தாக அதை வந்து நல்லா இழுத்து பிடிச்சி நல்லா அளந்து வச்சுக்கிட்டோமா, அளந்து வச்சு அதே மாதிரி அதே அளவு வச்சு பின்னாடி நம்ம வந்து அதுக்கு ஆப்போசிட் சைட்லேயும் நம்ம அந்த மாதிரி ஒயர்லாம் பின்னின பிறகு அதை வந்து நம்ம அளந்து அதே அளவில் போட்டு இதே மாதிரி முன்னாடி எப்படி நம்ம 2 பக்கம் மெஷர் பண்ணி ஒயர் வந்து சொருகிறோமோ அதே மாதிரி ஆப்போசிட் சைடில் சொருகிக்கணும். அப்படி சொருகிறப்ப கைப்பிடி வந்து ஒரே ஈவனாக வரும், ஒன்று மேலே ஒன்று கீழே வராது. இந்த 2 பக்கம் மெஷர் பண்ணி போடுற இது வந்து நம்ம கரெக்டாக போடணும். இப்போ போட்டுவிட்டோம். இது 2 பாருங்கள் விரிஞ்ச மாதிரி இருக்குது. ஒரு ஒயர் வச்சு கட்டி 2 பக்கம் சொருகி விட்டுக்கலாம். நல்லா இழுத்து 2 சுற்று கூட நம்ம போட்டுக்கலாம். நான் ஒரு சுற்று தான் போட்டிருக்கேன். நல்லா 2 சுற்று போட்டு நல்லா டைட்டாக போட்டு நல்லா இழுத்து சொருகிக்கலாம். இந்த மாதிரி இந்த கைப்பிடி வந்து சொருகிறப்ப ஒயர் போட்டு நல்லா இழுத்து சொருகிறப்ப நல்லா டைட்டாக சொருகணும். கொஞ்சம் லூஸாக நம்ம சொருகணுமா கூட கைப்பிடி வந்து அப்படி முன்னாடி இழுத்துட்டு வந்த மாதிரி இருக்கும். அதனால் இழுத்து சொருகிறப்பையும் நல்லா டைட்டாக 2 பக்கமும் ஒரே ஈவனாக இழுத்து நல்லா சொருகிக்கணும். இந்த ஃபஸ்ட்டு கைப்பில் என்ன பண்ணுமோ அதே தான் அதுக்கு அடுத்து இருக்கிற ஆப்போசிட் சைட்லேயும் மீண்டு போன ஒயரை எல்லாத்தையும் கட் பண்ணிடலாம். இப்போ 2 பக்கமும் அதே மாதிரி போட்டாச்சு. இப்போ கீழே வந்து நம்ம அந்த கூடை தேஞ்சு போகாமல் இருக்கிறதுக்காக குமிழ் இந்த பின்னு வந்து அடிச்சுக்கலாம். இது வந்து நம்ம பாக்ஸாக வாங்கினா ரொம்ப ரொம்ப சீப்பு தான். இது கிட்டத்தட்ட ஒரு 180 அந்த மாதிரி பீஸ் இருக்கும். நம்ம தனியாக வாங்குறத விட ஒரு பாக்ஸ் வாங்கினா வெறும் 80 ரூபா தான். இது மாதிரி நிறைய வாங்கி வச்சிருமா நம்ம இந்த மாதிரி கூட போடுறப்ப யூஸ் ஆகும். இந்த கார்னரில் தான் முக்கியமாக இந்த மாதிரி ஒயர் கூடெல்லாம் வந்து கார்னரில் தான் தேஞ்சு போய் ரொம்ப வேஸ்ட்டாக போகும். பிரிஞ்சு வந்துச்சுனாவே அது வேஸ்ட் ஆயிரும். இப்போ அப்படியே திருப்பி நம்ம விரல்லே வந்து இதை மடித்து விட்டுக்கலாம். அவ்வளோ மெலிசாக தான் இருக்கும். மடித்து விட்டுட்டு நல்லா ஒரு கனமான பொருளை எடுத்து நல்லா தட்டி விட்டுக்கலாம். அப்போ தான் வந்து அந்த கொஞ்சம் மேலே தூக்கியிருந்தால் கூட மேலே குத்துறதோ இல்லை உறுத்துறதோ பிடிச்சி இழுக்கிறதோ அந்த மாதிரி எந்த ப்ராப்ளம் வராமல் இருக்கும். நல்லா நான் ஒரு ஸ்கேல் வச்சு நல்லா அழுத்தி விட்டுக்கிறேன். அதே மாதிரி 4 பக்கம் இருக்கிற பின்னையும் அதே மாதிரி அழுத்தி விட்டுக்கலாம். இந்த கைப்பிடிக்கு தேவைன்னாலும் இந்த குமிழ் வந்து அடிச்சுக்கலாம். நான் அடிக்கலை, அடியில் தான் நம்ம தேஞ்சு போகாமல் இருக்கிறதுக்காக மட்டும்தான் இந்த குமிழ் அடிக்கிறோம். டாட்ஸ் கைப்பிடி வந்து ரெடி ஆயிடுச்சு. மீண்டும் அடுத்த வீடியோவில்